இந்த ஃப்ளைட் வந்து ஃபுல்லாக இல்லை, ஏனெண்டா இந்த ஐலாண்டுக்கு கனவு போக மாட்டேன். அதனால் ஃப்ளைட் வந்து ஃபுல்லில் எல்லா சீட்டும் கொஞ்சம் காலியாக இருக்குது. நாங்கள் வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து ஜங்கலுக்கு வந்து இறங்கிட்டோம். இதான் சின்ன ஏர்போர்ட். இப்போ உள்ளுக்கு அப்புறம் நான் பேருந்து கேமரா ஆன் பண்ணுறேன்னு இப்போ நிப்பாட்டணும். ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஏர்போர்ட்டில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை. ட்ரோன் வந்து முதலே நாங்கள் இன்டர்நெட்டில் ட்ரை பண்ணாங்க அதை ஜேரியன் நம்பர் எல்லாம் கொடுக்க. ஆனால் அது வந்து நெட்வொர்க் அங்கே அந்த சர்வர் வந்து வேலை செய்யலை. அதனால் இப்போ ஏர்போர்ட்டில் எல்லாம் செய்யணும். ஜேரியன் நம்பர் கொடுத்து எல்லாம் அவங்களாம் சைன்லாம் போட்டு அவங்க இது கொடுத்தா தான் நாங்கள் ஃப்ளை பண்ணலாம். இல்லைண்டா ஒரு 7,000 யூரோ ஃபைன் இதுக்கு நாங்கள் ஒரு 25 யூரோ கட்டினாங்க. அது கட்டினாங்க. இப்போ வந்து எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகினது. அது ஒரு 1.5 மணி நேரம் சென்றது எல்லாம் செய்ய இருந்தால் அந்த ஆஃபீஸ் எல்லாம் அந்த பீச்சால் போகிறோம். சாப்பாடு என்ன கிடைக்கிறோண்டு பார்க்குறோம். நல்ல கஷ்டம் என்ன இதுக்கு வந்து இந்த அலப்பூருக்கு என்ஜாய் வனுஆட்டு. வெல்கம் டு வனுஆட்டு. இதான் அந்த ஐலாண்ட். இப்போ அந்த கடலை பாருங்க. இங்கே இப்போ தண்ணி உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் நினைக்கிறேன் சன் வந்தால் சரியாக நீளமாக இருக்கும். இப்போ இரவாயிட்டு வடிவா தெரியாது. சூப்பராக இருக்குது இங்கே இருக்க. காஃபேக்கு வந்தாங்க. கொஞ்சம் கஷ்டம் தேடி பாட்டினாங்க. அது கொஞ்சம் தூரமாக இருக்குது. இப்போ நாங்கள் திருப்பி வந்து முதல் பாட்டு கஷ்டம்க்கு உள்ளுக்கு போயிட்டோம். ஏண்டா லேட் ஆகிட்டு இருட்டாகிட்டு இனி சாப்பாடு தேட நேரம் போயிடும். நாளை திருப்பி ஃப்ளைட் எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சானே நான் வந்து தனாக்கு போகணும். நாளைக்கு தனாக்கு போகிறோம். அங்கே தனா வந்து ஒரு ஐலாண்ட் வனுஆட்டு. மெயின் ஐலாண்ட் வந்து வனுஆட்டு. அது வந்து ஒரு சின்ன வனுஆட்டுன்ற சின்ன ஒரு தீவு. அதுக்கு பேர் தனா. அங்கே ஏன் போகிறோம்டா எரிமலை பார்க்க போகிறோம். அந்த எரிமலையை பார்க்க போகிறதுக்காண்டியே வேலைக்கு போகிறோம். பேர் வந்து நாங்கள் திருப்பி இந்த ஐலாண்டுக்கு திருப்பி வருவோம். பேர் உங்களுக்கு அந்த ஐலாண்டை சுற்றி காட்டுறோம். இப்போ கொஞ்சம் இன்றைக்கி சும்மா சாப்பிட்றதுக்கு திருப்பி ஹோட்டலுக்கு போகிறோம். பேருங்கிற சூக்கேஸும் கணக்கு சூக்கேஸ் கொண்டு வந்தோம் நாங்கள். அந்த சூக்கேஸ் வந்து எல்லாம் இந்த ஹோட்டலில் விட போகிறோம். ஏன்னா மற்ற தனாக்கு போகிறேன்டா கணக்கு சூக்கேஸ் கொண்டு போயிடலாது. அது 15 கிலோ தான் கொண்டு போகலாம். அதுக்கு நாங்கள் ஒரு பேக் கொண்டு வந்துருக்கோம். அந்த பேக்குக்கு எல்லா சாமானும் வச்சுட்டு
கொண்டு போக போகிறோம். உங்களுக்கு கணக்கு டீட்டெயில்ஸ் தனி வரும், எப்படி தனாக்கு போகிறது, எப்படி என்ன புக் பண்ணுறது அப்படின்ட்டு. பிட்ஸா வந்தது இது வந்து பிட்ஸா டியாப்லோ எடுத்து நான் டியாப்லோ und இது வந்து ஃபிஷ் பர்கர் அண்ட் ஷிப்ஸ். மக்களே என்ன தெரியுது, இருட்டாயிட்டு இப்போ ஹோட்டலுக்கு திருப்பி போகிறோம். சரியான இருட்டு, உங்களுக்கு முன்னுக்கு காட்டுறேன். ஒன்றும் தெரியலை. சூப்பர் மார்க்கெட்டில் போய் தண்ணி பண்ணணும், தண்ணி இல்லை. வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ வந்து ஃப்ளைட் ட்ரிப் எடுக்கப்புறம் தனாக்கு இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். காட்டுக்குள்ளே போகிறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட் டனாக்கு போகிறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஏண்டா ஏர் வனுவாட்டோவில் ஆன்லைனில் புக் பண்ண இல்லாது. ஸோ ஒரு இமெயில் அட்ரஸுக்கு தான் இமெயில் எழுதி கேட்கணும், இத்தனை பர்சன் இந்த ஃப்ளைட்டுக்கு இந்த டேட்டுக்கு நாங்கள் போகிறோம்ண்டு டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கோண்டு அண்ட் புக் பண்ண சொல்லி அவை வந்து அப்புறம் ஒரு இமெயில் திரும்ப அனுப்ப வேணும், இந்த டேட்டில் அவைலபிள் அண்ட் புக் பண்ணுறேன்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லி அண்ட் அடிஷ்னலாக ஒரு ஃபார்மும் தர வேணும், பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டு விட சொல்லி. அப்போ தான் நான் உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து அந்த காசை எடுத்துகிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அனுப்ப வேணும், ஃப்ளைட் கன்ஃபர்மேஷன். இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்த அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது, நீங்கள் இமெயில் மட்டும் எழுத தேவையில்லை. நீங்கள் இப்போ நீங்கள் போர்ட் விழாவில் வந்து சேர்ந்த உடனே நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் வந்து கேட்கலாம், இந்தந்த டேட்டில் நான் டனாக்கு போகிறேன், சீட்ஸ் அவைலபிளாக இருக்குண்டு. பட் ஐ திங்க் நீங்கள் ஒரு 2 நாள் முதல் கேட்டாலும் ஹை சீசனில் ஒவ்வொரு நாளும் என்ன டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்காது. என்ன அது சின்ன ஃப்ளைட்டுன்றால. ஸோ ஷூராக இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ளீஸ் ஐ மீன் வீக்ஸ் பிஃபோர் 2-3 months பிஃபோர் நீங்கள் இமெயில் எழுதி கேட்கலாம். ஸோ உங்களோட நீங்கள் விரும்புகிற டேட்டுக்கும் போகலாம். இப்போ மேலே பாருங்க, குட்டி குட்டி வீடுலாம் தெரியுது. இதுதான் வனுவாட்டோட மெயின் இடம். இனி இப்போ ஒரு 30 நிமிஷம் பறக்கப்புறம் அடுத்த வனுவாட்டோட அடுத்த தீவுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டில் இறங்குறோம், ஃப்ளைட் இங்கே இருக்குது. இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோம். இனி உள்ளுக்கு போவோம். எங்கே உள்ளுக்கு போகிறோன்னு தெரியாது, பார்க்கணும். ஜாலியாக உள்ளுக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் இறங்கியாச்சு. இனி வந்து சூக்கேஸ்க்கு வெயிட் பண்ணுறோம். சூக்கேஸ் இறக்கணும், அவங்க இறக்கி கொண்டு வருவாங்க. அங்கே சூக்கேஸ் இறக்குறாங்க. கேமரா தெரியலன்னு தெரியாது. போட்டிருக்காங்க இங்கே மலாரியா இருக்குண்டு. மலாரியா வந்து தெரிஞ்சானே, அதுக்கு நீங்கள் வந்து குளுசை கொண்டு வரணும். மலாரியா டேப்லெட்ஸ் இருக்குது, அந்த டேப்லெட்ஸை போடணும். 2 நாள் முந்தையே வர்றதுக்கு முன்னாடி போடணும். நாங்கள் ஆனால் போடாமல் இருக்கலாம். ஆனால் அது கூட ஆபத்து. அது அந்த டேப்லெட்டை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு காய்ச்சல் கூட காய்ஞ்சா அப்போ அந்த டேப்லெட்ஸை
கொண்டு வந்து டபுளத்துடனே போடணும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு நாளும் போடுறோம் நாங்கள். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டி இருக்கும். அந்த க்ரூஸை கொண்டு வாங்க. இங்கே வனவாட்டோட இங்கே தனாவுக்கு வந்தால் தனாலேயும் கூட இது இருக்குது. நாங்கள் இப்போ எங்களோட டிரைவருக்கு வெயிட் பண்ணுறோம். அவர் எங்களை பிக்கப் பண்ணுற ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். இன்னும் அவர் இப்போ கொஞ்சம் வருவார். செல்ஃபோன் அடிக்கவர். நாங்கள் வந்து இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. அவர் எங்களை பிக்கப் பண்ணவர். இப்படி ஒரு போகிறோம். அவர் சொன்னவர் எங்கே உள்ளுக்கே இருக்குது சொல்லி நாங்கள் சொன்னாங்க. நாங்கள் வெய்யாலேருந்து ஜாலியாக வரோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி கிடைக்காது. இப்படி இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிப்பாட்டுவோம். அங்கே எல்லாம் தண்ணி வரலாம், ஸ்நாக் வரலாம். பெயின் வந்து ரோட்டெலாம் இப்படி தான் இருக்கும். இப்படி கார் வெள்ளமாக போகும். ஊருக்கு போன மாதிரி இருக்கு. பாப்போம் என்னெல்லாம் இந்த 3 நாள் அட்டகாசம் நடக்கிறது. இப்போ வந்து நாங்கள் லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்துடுறோம். இங்கே வந்து எல்லா சாமானும் வரலாம். அவன் எல்லா பழம், இது தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் தெரியுது. பயணம் வந்து தனா ஏர்போர்ட்லேருந்து அந்த ஹோம் ஸ்டே வரையும் சரியான கஷ்டமான பயணம். ஏனெண்டா 2 மணிக்காலம் அந்த பயணம் இருக்கும். முதல் வந்து நார்மல் ரோட்டில் தொடங்கும். பின் வந்து கொஞ்சம் மலை பகுதி, பின் காட்டுக்குள்ளுக்கு போவோம். பின் தண்ணியால் போவோம். அந்த ஜீப்பால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியாக ஷேக் பண்ணும். வந்து கார் வந்து ஷேக் பண்ணி தான் போவோம். அது சரியான கஷ்டமான இடமாக இருந்தது. நீங்கள் எனக்கு பிந்து சக்தி வந்தது. இந்த கூரை ஷேக் பண்ணி இல்லாமல் போச்சு. அதான் முன்னுக்கு இருக்கிற காருக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னுக்கு வந்து இருந்துட்டேன். இந்த கூரை ஷேக் பண்ண தலை சுற்றி சக்தி வந்தது. இதான் அந்த வீடுகள். நாங்கள் இருக்கிற வீடு, இந்த வீடு தான் நாங்கள் இருக்கிற வீடு. இப்போ பார்க்குறது ரூமுக்கு பெட்டும் தரணி இது எல்லாம் வச்சுருக்காங்க. நார்மல் வீடு மாதிரி, ஊரில் வீடு இருக்கிற மாதிரி அப்படி. இங்கே இருக்கிறதுக்கு கரை இருக்குது. அங்கேயான எரிமலை, அந்த புவர் அங்கே தான் எரிமலை இருக்குது. அதுக்கு நாளைக்கு தான் போவோம் நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை, நாளன்றைக்கு. ஒரு காட்டுக்கு வந்து இருக்கிறோம். இதாக இருக்குது. அப்படி இந்த 3 நாளும் எல்லாம் நடக்க போகுது. இது இருக்குது, பார்ப்போம். இதுதான் டாய்லெட் நினைக்கிறேன்.
இது குளிக்கிறதுக்கு இந்த டாய்லெட் இங்கே டாய்லெட் இருக்குது. டாய்லெட் உங்களுக்கு காட்டு